ஹல்லேலூயா. சத்தமா சொல்லமா ஹல்லேலூயா. வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயுவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாதகர் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அது ஏனென்றால் யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீர் சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்ட பொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. சொல்லமா ஹல்லேலூயா. நம்ம எந்த புஸ்தகத்தில் இருக்கிறோம்? அது கூட சில பேர் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. இப்போ தானே வாசி மத்தேயு எத்தனாவது அதிகாரம்? 2வது அதிகாரத்தில் இருக்கிறோம். இந்த செய்தி நீங்கள் யூஸ்வலாக கேட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து எப்போ கொடுப்பாங்கன்னா, எந்த டைமில் கொடுப்பாங்க? கிறிஸ்மஸ் டைமில் இந்த செய்தியை நம்ம எங்கே பார்த்தாலும் கேட்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் நடந்தது கிறிஸ்மஸ் டைமில் நடக்கவில்லை. இயேசு பிறந்த நேரத்தில் இது நடக்கவில்லை. ஏன்டா 11வது வசனத்தை சொல்லுது, பிள்ளைக்கு பார்க்க போகிறாங்க, குழந்தைன்னு சொல்லல, பிள்ளைன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க ஒரு வீட்டில் இருக்கிறாங்க. இயேசு எங்கே பிறந்தார்? மாட்டு தொழுவத்தில் பிறந்தார். இந்த சம்பவம் நடக்கிறதுக்கும் இயேசு பிறந்ததுக்கும் மினிமம் ஒரு 6 மாதமாவது என்ன இருந்திருக்கும்? ஒரு கேப் கண்டிப்பாக உண்டாயிருக்கும். குழந்தையா இல்லை, இப்போ என்னவா இருக்கிறார்? ஒரு பிள்ளையாக இருக்கிறார். அதனால் இது கிறிஸ்மஸில் பேச வேண்டிய செய்தி என்ன கிடையாது, கிறிஸ்மஸில் பேச வேண்டிய செய்தி கிடையாது. இந்த 4 செய்தியின் தலைப்பு நான் ஆரம்பிக்க முன்னாடி சொல்லிடுறேன். ஞானிகளின் ஆராதனை. எல்லாரும் சொல்லுங்க, ஞானிகளின் ஆராதனை. இதை இப்படியும் சொல்லலாம், ஞானமான ஆராதனை. யாருமே சொல்ல மாட்டீங்களே, ஞானமான ஆராதனை. நான் போன வாரமே மத்தேயு பற்றி 1வது அதிகாரத்தில் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன். மத்தேயு மறுபடியும் இயேசு பிறந்ததை, இயேசுவை என்னென்ன காரியங்கள் செய்கிறாரோ, அவர் செஞ்ச அற்புதங்களெல்லாம் எழுதும் போது எல்லாமே பின்னாடி ஒரு லைன் எழுதுவார். என்ன எழுதுவார்? இப்படி தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது, அது இங்கே நிறைவேறிற்று. மத்தேயோட நோக்கமே என்னன்னா, மறுபடியும் இயேசுவை யூதர்களின் ராஜாவாக, அவங்க எதிர்பார்த்திருந்த மெசியாவாக மறுபடியும் என்ன பண்ணுவார்? காட்டிக்கொண்டே வருவார். மத்தேயு ஒரு இடத்துல எழுதும் போது சொல்லுவார், இது இந்த மாதிரி எழுதியிருந்துச்சு, இது இப்போ நிறைவேறி இருக்கு, தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கு. மறுபடியும் அதை மத்தேயு என்ன பண்ணுவார்? சொல்லிக்கிட்டே வருவார். இந்த இதை ஆரம்பிக்கும் போது அதே மாதிரி ஆரம்பிக்கிறார். 1வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து, முதல் வசனம், ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். போதும், அவரை பணிந்து கொண்ட வந்தோம் அப்படின்னு சொல்லி சாஸ்திரிகள் வந்திருக்காங்க. எத்தனை சாஸ்திரி வந்தாங்க? 3. எங்க எழுதியிருக்கு பைபிள்ல அப்படி 3ன்னு? அவங்க கொண்டு வந்த கிஃப்டை வச்சு நம்மளாம் என்ன பண்ணிடுறோம்? 3 பேருன்னு கால்குலேட் பண்ணிடுறோம். ஆக்சுவலாக வந்தது எத்தனை பேர்? இல்லை, 3 பேருன்னு பைபிளில் எங்கேயுமே இல்லை. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் போடும் போதே உடனே என்ன பண்ணுவாங்க? 3 பேர் தான் நிற்பாங்க. அது எங்கேருந்து வந்துச்சு அந்த 3 நம்பர்னு தெரியல. 3 பேர் கிடையாது. அந்த சாஸ்திரிகள்லாம் முன்னாடிலாம் அவங்க ட்ராவல் பண்ணாங்கன்னா 10 பேர் 20 பேராக கூட ட்ராவல் பண்ணுவாங்க. 3 கிஃப்ட் கொண்டு வந்தாங்க. 3 பேர் வரல, நிறைய பேர் வந்திருக்கலாம். அது கரெக்டான நம்பர் பைபிளில் எழுதலை. இப்போ பாருங்கள், முதல் வசனத்திலே சொல்கிறாங்க, எங்கேருந்து வந்தாங்களாம்? கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்தாங்க. மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா எருசலேமுக்கு கிழக்குன்னு பார்த்தீங்கன்னா அது இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள உள்ள இடம் கிடையாது. அவங்க யூதர்கள் கிடையாது. அவங்க யாரு? புறஜாதிகள்.
அவங்க யாரு? புறஜாதிகள். வெளியில உள்ளவங்க யூதர்களுக்கு ஒரு ராஜா பிறந்திருக்கிறாருன்னு தேசத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க. அவங்க இஸ்ரவேலர்கள் கிடையாது. அவங்களுக்கு மேசியா வரல. மேசியா யாருக்கு வந்திருக்கிறாரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூதர்களுக்கு தான் வந்தாரு. ஆனா இவங்க வெளியில உள்ளவங்க புறஜாதியர்கள் என்ன பண்றாங்க? இதை கேள்விப்பட்டு உள்ள வராங்க. 2வது வசனத்தை வாசிப்போம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அவரை பணிந்து கொள்ள வெளியில இருந்து தேசத்துல இருந்து வந்திருக்காங்க. தானியேல் 9வது அதிகாரத்துல நம்ம எப்படியாக வாசிக்கிறோம்? தானியேல் 9:24 வசனம். தானியேல் 9:24. மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்தரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப பாருங்க, 9வது அதிகாரத்தில் தானியேல் இதை எழுதும் போது பாபிலோன் தேசத்துல இருந்து எழுதுறாரு. அவர் எழுதும் போதே சொல்றாரு, இந்த மாதிரி காரியங்களை செய்யறதற்கு ஒருவர் வரார். இது அவர் எழுதினது கிட்டத்தட்ட 600-700 வருஷம் இயேசு வரத்துக்கு முன்னாடி எழுதினது. அவர் இருக்கும்போது இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள இருந்து எழுதல. எங்க இருந்து எழுதுறாரு? பாபிலோன் தேசத்திலிருந்து எழுதுறார். இப்ப இஸ்ரவேல் தேசம் ரெடியாக இருந்துச்சோ இல்லையோ, வெளியில உள்ள தேசங்கள்லாம் என்ன ஆயிடுச்சு? யூதர்களுக்கு ராஜாவாக ஒருத்தர் வரப்போறாருன்றது நியூஸ் என்ன ஆயிடுச்சு? பரவி கொண்டே வருது. இன்னொரு வசனம் கூட பார்க்கலாம். நம்பர்ஸ்ல என்னாகமம் 24வது அதிகாரம் 17வது வசனத்துல வாசிக்கலாம். ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும் அப்படின்னு என்னாகமம் 24வது அதிகாரம் 14வது வசனத்துல 17வது வசனத்துல அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபில் இருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலில் இருந்து எழும்பும், அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். இது எங்க எழுதியிருக்காங்க? எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நட்சத்திரம் உதிக்கும் அப்படின்றத முன்னாடியே என்ன பண்ணிட்டாங்க? இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் வெளியில உள்ளவர்களுக்கும் எல்லாருக்கும் தீர்க்க தரிசனங்கள் மறுபடியும் சொல்லி இந்த மாதிரி ஒரு மெஸ்ஸியா வரப்போகிறார் என்ற ஒரு நற்செய்தியை மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. சொல்லிக்கிட்டே இருக்கும் போது 3வது வசனத்துக்கு வரலாம். மத்தேயு 2:3. ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். இந்த வசனத்தை வாசிக்கும் போதே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. கலங்கினார்கள். நார்மலாக எழுதியிருந்தா கொண்டாடினார்கள்னு எழுதியிருக்கணும். ஏன்னா அவங்க இத்தனை வருஷமாக எதிர்பார்த்த மேசியா என்ன வந்திருக்காரு? அவங்க தேசத்தில் பிறந்துட்டார். பிறந்ததை கேள்விப்பட்டு இவங்க என்ன பண்ணுறாங்களாம்? கலங்கினார்கள். ஏரோது என்ன பண்ணுறான்? கலங்குறான். கொண்டாடி இருக்க வேண்டிய ஒரு மனுஷன், அவன் தான் இஸ்ரவேல் தேசத்தோட ராஜாவாக இருக்கிறான். அவன் இருக்கிற நேரத்தில் மேசியா அவனோட தேசத்தில் வந்திருக்கிறாருன்றதை கொண்டாட வேண்டிய ஒரு மனுஷன் கலங்கி அவன் பயப்படுகிறான். ஏரோதை பற்றி கொஞ்சம் நான் ஏரோது என்ன மாதிரி ஆள் அப்படின்றத கொஞ்சம் ஹிஸ்ட்ரியெல்லாம் வாசிக்கும் போது பார்த்தேன். ஏரோது ஒரு கொடூரமான ஒரு ராஜாவாக ராஜரீகம் பண்ணியிருக்கான். அவனோட மனைவியை கொண்டு இருக்கான், அவனுடைய மாமனாரை கொண்டு இருக்கான், அவனோட 2 பிள்ளைகளை கொண்டு இருக்கான். ஏன்னா அந்த 2 பிள்ளைகள் இவனுக்கு அடுத்ததாக இவன்கிட்டேருந்து ராஜ்யத்தை பிள்ளைங்க எடுத்துடக்கூடாதுன்னு அவனோட சொந்த மகன்களை என்ன பண்ணியிருக்கான்? கொண்டு இருக்கான். அது மட்டும் இல்லை, அவனுடைய வாழ்க்கையில் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அவன் மரிக்க போகிறதுக்கு முன்னாடி, அவன் மரிக்க போகிறான்னு தெரிஞ்சோடனே, அவன் உடம்பு சரியாமல் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சோடனே என்ன பண்ணியிருக்கான்? எல்லா குடும்பத்துலேருந்தும் ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணி கொண்டாந்து இதுக்குள்ளே வச்சுட்டான், ஜெயிலில். ஏன் அப்படின்னு கேட்டால், அந்த ஏனோட கேள்வியை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கே ஒரு மாதிரி பயமாக இருக்கும். ஏன்னா அவன் அவ்வளோ கொடூரமான ராஜாவாக இருந்ததுனால அவன் மரிச்சோடனே மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பாக கொண்டாடுவாங்கன்ட்டு இவன் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து உள்ளே வச்சு, நான் எப்போ மறிக்கிறோன்னே இவங்களை எல்லாரையும் கொண்டுடு அப்படின்ட்டான். கொன்னோடனே என்ன ஆகும்? தானாக எல்லா ஃபேமிலியிலும் என்ன ஆகிடும்? ஒரு மரணம் வந்துடும். அப்போ என்ன பண்ணுவாங்க? இவன் செத்ததை யாரும் கொண்டாட மாட்டாங்க. எல்லாரும் எல்லா இடத்துலையும் அழுகையும் பற்கடிப்பும் நடக்கும்ன்றதுனால இவனோட மென்டாலிட்டி பாருங்க. அவன் சாவும் போது எல்லாரும் அழுகணுன்றதுக்காக அவன் ஊரில் உள்ள அவ்வளோ பேருடைய ஒரு குடும்பத்தில் ஒரு ஆளை கொண்டாந்து வச்சு அவங்கள எல்லாரையும் கொலை பண்ண வச்சு எல்லாரும் அழுகணுன்றதுக்காக அவன் செய்கிறான். இப்படிப்பட்ட ஒரு ராஜாவாக இருக்கும்போது இயேசு என்ன பண்ணுறாரு?
அந்த இடத்துல பிறக்கிறார். இவனுக்கு பாருங்கள், முதல்ல நான் அந்த இங்கிலீஷில் ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்குது, இன்செக்யூரிட்டி அப்படின்னு. அந்த இன்செக்யூரிட்டிக்கு நான் வந்து நேற்று ஃபுல்லாக வந்து தமிழில் ஈக்குவலான வேர்டு இருக்குமா அப்படின்னு தேடினா இன்செக்யூரிட்டிக்கு ஒரு தமிழில் ஈக்குவலான வேர்டே இல்லை. ஆனால் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அது என்னன்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இன்செக்யூரிட்டினா, நீங்கள் ஒரு வேலையை செய்வீங்க, அந்த வேலையை நல்லா தான் செய்வீங்க, ஆனால் நீங்கள் உங்கள் பக்கத்தில் உள்ள ஆள் நீங்கள் செய்கிற வேலையை உங்களோட கொஞ்சம் பெட்டராக செஞ்சுட்டா உங்களுக்கு உடனே ஐயோ என் வேலையெல்லாம் போச்சா, இனிமேல் என்ன பண்ண முடியாது, நான் இருக்க முடியாது, இந்த இடத்துல இருக்க முடியாதுன்னு ஒரு பயம் உண்டாகும். பயம் உண்டாகணுன்னே என்ன பண்ணுவீங்க, அந்த இன்செக்யூரிட்டி என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு எதிராக ஏதாவது என்ன பண்ணணும், தவறான காரியத்தை வெளியில் கொண்டு வரணும். அதுதான் இன்செக்யூரிட்டி என்ன பண்ணும். அதுக்கு தமிழில் கரெக்டான வார்த்தை பாதுகாப்பு இல்லாமை அப்படின்னு நம்ம சொல்லலாம். கரெக்டான வார்த்தை என்னால் கண்டுபிடிக்க முடியல. இப்போ நான் ஒரு காரியத்தை செய்கிறேன்னா என்னோட பெட்டராக இன்னொருத்தவங்க செஞ்சாங்கன்னா உடனே அவங்க மேலே நான் என்ன பண்ணுவேன், ஏதாவது ஒரு பழியை போட்டு இவன் பாரு ஒழுங்காகவே செய்ய மாட்டான். பாத்திரம் கழுவிட்டு யாராவது போயிருப்பாங்க, உங்களோட நல்லா தான் பாத்திரம் கழுவிப்பாங்க, பாத்திரத்தை இங்கே பேர் வெள்ளை வெள்ளையாக இருக்குது அப்படின்றது என்னது, ஒரு இன்செக்யூரிட்டி தான். எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறார், அவர் வந்து மியூசிக் வாசிப்பார், ஒரு லெவல் 3 லெவல் 4 வாசிப்பார்னு வச்சுக்கோங்க. அவர் இருக்கிற இடத்துலையே ஒரு 10 லெவல் 10 வாசிக்கிற அளவுக்குலாம் ஆள் இருக்காங்க. இவர் என்ன பண்ணுவார், எல்லார் வீட்லேயும் போய் அவன்லாம் சரியில்லை, அவன் வாசிக்கிறதே சரியில்லை அப்படி இப்படின்னு என்ன பண்ணுவார், சொல்லிக்கிட்டே இருப்பார். இவர் லெவல் 3 தான் இருக்கிறாரு, லெவல் 10 வாசிக்கிறவங்களாம் எங்கே இருக்காங்க, கூட இருக்கிறாங்க. இவரோட வேலையை என்னன்னா போய் எல்லார் மேலேயும் போய் பழி சொல்லி அவருக்குள்ளே உள்ள இன்செக்யூரிட்டி என்ன பண்ணுதுன்னா அவரை என்ன பண்ணுது, ஐயோ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அவன் நல்லா வாசிக்கிறான், அவன் பின்னாடி போயிடுவாங்களே அப்படின்ற ஒரு பயத்தினால மற்றவங்க மேலெல்லாம் என்ன பண்ணுறது, போய் பொய்யான காரியங்களை சொல்லி அவங்கள எப்படியாவது கீழே தரலாம் தானே இவர் மேலே வர முடியும் அப்படின்றது. இது இந்த இன்செக்யூரிட்டின்ற காரியம் அவரை வந்து அந்த காரியங்களை செய்ய வைக்குது. இப்போ ஏரோதை பாருங்கள், அவன் கொண்டாட வேண்டிய இடத்துல இன்செக்யூரிட்டி அவனுக்குள்ளே வந்து அவன் கொண்டாடல, அவன் என்ன பண்ணுறானா, கலக்கம் அடைகிறான். ஐயோ எனக்கு பதிலாக யார் வந்துட்டான், ஒரு ராஜா வந்துட்டான். ஒரு ராஜா வந்துட்டாருன்னா ராஜா இப்போ தானே பிறந்திருக்கிறார், அவர் ராஜா ஆகிறதுக்கு என்ன இருக்கலாம், இன்னும் ஒரு 20 வருஷம் கூட ஆகலாம். ஆனாலும் அவனுக்கு என்ன இல்லை, அதெல்லாம் அவனால் ஏற்றுக்கொள்ள முடியல. உடனே இமீடியட்டாக ஐயோ நான் ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 4வது வசனத்துக்கு போகலாம். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். உடனே கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிடுறான். யாரை கூப்பிடுறான், பிரதான ஆசாரியர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு கிறிஸ்து எங்கே பிறப்பார் அப்படின்ற கேள்வி கேட்கிறான். 5வது வசனம். அதற்கு அவர்கள் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார், அது ஏனென்றால் யூதேயா உள்ள பெத்லகேமில் பிறப்பார். இதை நல்லா கவனிங்க. இந்த பதிலை யார் சொன்னது, வேதபாரகர்கள் பிரதான ஆசாரியர்கள். முதல் வசனத்தில் வாசிக்கிறோம், வெளியிலிருந்து சாஸ்திரிகள் எதை பார்த்துட்டு வராங்க, நட்சத்திரத்தை பார்த்துட்டு வராங்க. உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பெத்லகேமில் ஒருவர் பிறப்பாருன்னு. வெளியில் உள்ளவனுக்கு தெரிஞ்ச நட்சத்திரம் உள்ள உள்ளவனுக்கு தெரியலையா? இவங்க யாரு, பிரதான ஆசாரியர், எல்லாமே தெரிஞ்சு. ராஜா கேள்வி கேட்டோடனே பதில் கையில் வச்சிருக்காங்க. எங்கே தான் பிறப்பாரு, பெத்லகேமில் தான் பிறப்பார். பெத்லகேமில் பிறந்துட்டாருன்னே என்ன பண்ணல இவங்களுக்கு தெரியல. இவங்களாம் யாராக தான் இருக்கிறாங்க, அண்ணா பிரதான ஆசாரியர்களாக சபைக்குள்ளே தான் இருக்கிறாங்க. ஆனால் இயேசுவே பக்கத்தில் பிறந்திருக்கிறாருன்றது, அவங்க ஊரில் தான் இயேசு பிறந்திருக்கிறாருன்றதே தெரியாத அளவுக்கு பிரதான ஆசாரியரா இருக்கிறாங்க. இதுதான் வந்து ஸ்பிரிச்சுவலி டெட் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்குது. ஸ்பிரிச்சுவலி டெட்னா ஆவிக்குரிய ரீதியாக மரணம் அடைந்தவர்கள். சரீர பிரகாரமாக என்ன தாங்க உயிரோட தான் இருக்கிறாங்க, ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் மரணம் அடைஞ்சிருவாங்க. ஸ்பிரிச்சுவலி டெட் அப்படின்றத நம்மளுக்கு ஆவிக்குரிய ரீதியில் நாங்கள் உயிரோட இருக்கணும்னா உங்களுக்கு என்ன இருக்கணும், ஆவியானவரோட கனெக்ஷன் இருக்கணும். இருந்தால் தான் நீங்கள் ஆவிக்குரிய ரீதியாக என்ன பண்ண முடியும், உயிரோட இருக்க முடியும். ஆராதனை நடக்கும்போது உங்கள் பக்கத்தில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, பயங்கரமாக அபிஷேகத்தில் நிரம்பி இருப்பாங்க. உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, என்ன நடக்குதுன்னே தெரியாது. என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு என்ன இல்லை, ஒரு ஃபீலிங்கே இல்லாமல் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், மேலேருந்து வர கனெக்ஷன் என்ன இருக்குது, எங்கேயோ கட் ஆகிருக்கு. இயேசுவே உங்கள் பக்கத்தில் பிறந்தாலும் இந்த கனெக்ஷன் இல்லைன்னா தெரியாது. சபையில் எழுப்புதலே நடக்கும், சபையை பற்றி ஊரே பேசும். சபைக்குள்ளே உள்ள உங்களுக்கு என்ன நடக்குது இங்கே அப்படின்னு தான் தோணும். நான் சொல்கிறது புரியுதா? கொஞ்சம் கஷ்டமான காரியமாக இருந்தாலும் இது முக்கியமான காரியன்றதுனால நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. நீங்கள் சபைக்குள்ளே தான் இருப்பீங்க, ஆராதனை பயங்கரமாக நடக்கும், எல்லாரும் அபிஷேகத்தில் நிரம்புவாங்க, ஒரு வாரமாக அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும். ஆனால் உங்களுக்கு எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கும்.
ஏன்னா என்ன இல்லை, மேலே உள்ள கனெக்ஷன் எங்கேயோ கட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க, வாரம் வாரம் போய் என்ன பண்ணணும், போய் ப்ரெசென்ட் பண்ணணும், போய் மூஞ்ச காட்டணும் அப்படின்றதுனால சபைக்கு என்ன பண்ணுறது வராது. வந்துட்டு போகும்போது ஒரு வாரமும் வந்துட்டு போகும்போது ஒரு புது எனர்ஜியோட ஒரு புது கிருபையோட நம்ம வெளியில் போனால் தான் நம்ம என்னவாக இருக்கும், மேலே ஆவியானோட கனெக்ஷனில் இருக்கோம்னு அர்த்தம். வர வர ஆமாம் அடுத்த வாரம் போகணுமா அப்படின்னு நீங்கள் இங்கேருந்து வெளில போகும்போது யோசிச்சிங்கன்னா என்ன அர்த்தம், நீங்கள் ஏதோ ஒரு பாரம்பரியமாக சபைக்கு வந்துட்டு போயிட்டுருக்கீங்கன்னு தான் அர்த்தம். பாரம்பரியமாக இருந்தவங்க தான் என்ன, இங்கே இருந்தவங்க என்ன பண்ணுறாங்க, உள்ள பாரம்பரியமாக தான் உட்காந்துருக்காங்க. ஆனால் இயேசு பிறந்தது கூட தெரியல. எவ்வளோ ஒரு கவலைக்கிடமான காரியம். இத்தனை வருஷமாக இயேசு பிறப்பார், மேசியா பிறப்பாருன்னு தான் என்ன பண்ணுறாங்க இவங்களாம் வெயிட் பண்ணிட்டுருந்தாங்க. இயேசுவே பிறந்துட்டார், அப்பயும் அவங்களுக்கு என்ன பண்ணல தெரியல. இயேசு பக்கத்தில் இருக்கிறாருன்றதே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவங்க மரணம் அடைஞ்சிருக்காங்க. என்ன மரணம் அடைஞ்சிருக்காங்க, ஆவிக்குரிய மரணம் அடைஞ்சிருக்காங்க. இந்த ஆவிக்குரிய மரணம் ஒரு 3 விதத்தில் நம்ம சொல்லலாம் எதனால நடக்கணும். ஒன்று, முதல்ல ஆண்டவர் ஏதாவது ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட சொல்லியிருப்பார், அதுக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் இருந்திருக்கலாம். அந்த கீழ்ப்படியாமல் இல்லைன்னா என்ன ஆகிடுவோம், ஆவிக்குரிய மரணம் அடைஞ்சிடும். ஆதாம் ஏவாள் எங்கே இருந்தாங்க, ஏதேன் தோட்டத்துக்குள்ளே இருந்தாங்க. ஆண்டவர் சொன்ன ஒரு காரியத்தை கீழ்ப்படியாமல் போனாங்க, அவங்களை என்ன பண்ணார் ஆண்டவர், அப்படியே கட் பண்ணிட்டார். அதுதான் ஸ்பிரிச்சுவல் டெத், ஆவிக்குரிய ஒரு மரணம். இன்னொரு காரியம், ஏதாவது ஒரு பாவத்தில் நம்ம மாட்டிக்கொண்டிருக்கலாம். பாவம் இருக்கும்போது அங்கே என்ன இருக்க மாட்டார், பரிசுத்த ஆவியானவர் இருக்க மாட்டார். அதனால என்ன இருக்கலாம், ஒரு கனெக்ஷன் கட்டாக இருந்திருக்கலாம். இன்னொரு காரியம், நீங்கள் ஆண்டவரோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கலாம். ஆண்டவர் பக்கத்துலேயே இருந்திருப்பார், ஆனாலும் உங்களால் என்ன பண்ண முடியாது, அவர் கூட டைம் ஸ்பெண்டே பண்ண முடியாது. ஆண்டவர் இயேசுவே பிறந்திருப்பார், ஆனால் உங்களால் என்ன பண்ண முடியாது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாத மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை மாறுறதுனால ஸ்பிரிச்சுவல் டெத், ஆவிக்குரிய மரணம் உண்டாகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் உண்டு. 7வது வசனம். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். இப்போ என்ன பண்ணுறான், கேட்குறான், அவங்கள கூப்பிட்டு. இப்போ தான் சாஸ்திரிகள் உள்ளே வராங்க. இது வரைக்கும் அவன் யார்ட்டு உள்ள மட்டும் தான் பேசிட்டு இருந்தான். சாஸ்திரிகள் உள்ள வந்தானே கேட்குறான், நீங்கள் என்ன பண்ணுங்கள், போய் தேடி கண்டுபிடிச்சி வந்து சொல்லுங்கள், நானும் வந்து உங்களோட ஆராதிக்க போகிறான். அவன் ஆராதிக்கிறது கேட்டானா, என்னத்தை கேட்டான், ஆண்டவர் ஆராதிக்க பற்றி கேட்டானா, பிள்ளையை கொலை பண்ணுறதுக்காக, கொலை செய்கிறதுக்காக தான் கேட்டான். நம்மளுக்கு உதவி செய்கிற மாதிரியே சொல்லுவான், ஆனால் பின்னாடி ஆப்பு வைக்கிறது யாராக தான் இருப்பாங்க. எல்லா விஷயத்தையும் அப்படியே உங்கள்கிட்ட எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்க, போட்டு வாங்கிடுவாங்க. வாங்குறதெல்லாம் நம்மளுக்கு உதவி செய்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் பார்த்தா அவனோட இன்டென்ஷன் வேறு என்ன இருக்கும், வேறு என்னமோவாக இருக்கும். எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. நாங்கள் டெல்லியில் இருக்கும்போது ஒரு நாள் வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருந்தனால ஒரு ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வந்தோடனே இந்த ஹிந்திக்காரன் தமிழில் பேசினானா எப்படி இருக்கும், அது நல்லா தெரியும் நம்மளுக்கு. ஃபோன் வந்தோடனே, சார் உங்கள் பேங்க்லேருந்து ஃபோன் பண்ணுறேன் சார் என்னன்னா. அவன் பேசுகிற தமிழ்லேயே எனக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் என்னை ஏமாற்ற ட்ரை பண்ணுறான். நம்மளுக்கும் வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருந்தோமா, சரி வா நம்மளுக்கு ஒரு பலியாடு மாட்டுனுச்சு இன்றைக்கி அப்படின்ட்டு, சொல்லுங்கள் சார் அப்படின்னேன். பேங்க்லேருந்து ஃபோன் பண்ணுறோம், உங்கள் ஏடிஎம் கார்டு எக்ஸ்பயர் ஆக போகுது அப்படின்னா. ஏடிஎம் கார்டை பக்கத்தில் தான் வச்சுருக்கேன், இன்னும் 3 வருஷம் இருக்குது ஏடிஎம் கார்டுக்கு. ஏன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணுறாங்க, ரொம்ப ரொம்ப ஃபார்வர்டாக இருக்கீங்க. எந்த பேங்க்கு சார் அப்படின்னேன். உங்கள் பேங்க்கு தான் சார் அப்படின்னா. என்கிட்ட 2 பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது, நீ எந்த பேங்க்கு, நான் விடலை. சரி அப்படியா சார், எந்த பேங்க்கு, நானே சும்மா, அப்போ எஸ்பிஐ சார், எனக்கு எஸ்பிஐயில் அக்கௌண்ட் இருக்குது, அதனால் எஸ்பிஐ சார். ஆமாம் எஸ்பிஐ தான் அப்படின்னா. எந்த பிரான்ச்சு சார் அப்படின்னேன். உங்கள் பிரான்ச்சு தான் சார் அப்படின்னா. அவனுக்கு ஆக மொத்தத்தில் எந்த பிரான்ச்சுன்னு தெரியாது, எந்த பேங்க்குன்னு தெரியாது, என் பேர் கூட தெரியாது அவனுக்கு. உங்கள் பிரான்ச்சு தான் சார் அப்படின்னா. எங்கள் பிரான்ச்சா, எங்கே இருக்குது அப்படின்னா, அந்த படா மந்திர்னு அவனுக்கு சொல்கிறது என்னென்னா, அந்த பெரிய கோயில் பக்கத்தில் இருக்குது. காரைக்காலில் பெரிய கோயில் பக்கத்தில் எஸ்பிஐயே கிடையாது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். எஸ்பிஐ அந்த மூலையில் இருக்குது, இப்போ தான் கொஞ்சம் பக்கத்தில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எஸ்பிஐ அந்த மூலையில் இருந்துச்சு. எனக்கு தெரியுது இவன் போய் சொல்கிறான். சரி பரவாயில்ல, இவனை வச்சு நம்ம கொஞ்சம் நேரம் நம்ம கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்ட்டு, சார் உங்கள் ஏடிஎம் கார்டை கையில் எடுத்துக்கோங்க, நான் உடனே அப்படியே நீங்கள் நான் ஃபோன்லேயே உங்களுக்கு ரெனியூ பண்ணுறேன் அப்படின்னா. சரி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். சரி அந்த நம்பர்லாம் படிங்கண்ணா. சரி தெரிஞ்சு போச்சு, இந்த பையன் என்ன பண்ண போகிறான், நல்லா ஏமாற்ற போகிறான். நம்ம எடுத்து வச்சுட்டு 54143555 அப்படின்னு எல்லா நம்பரையும் சொல்லிட்டு கடைசி 3 நம்பர் வரும்போது 54153514 அப்படின்ட்டேன். சார் அந்த கடைசி என்ன சார் சொன்னீங்க அப்படின்னா. முதல்லேருந்து ஆரம்பித்தேன் திருப்பி 54153595. சார் அந்த கடைசி மட்டும் ஒழுங்காக சொல்லுங்கள் சார், புரிய மாட்டேன் சார். சொன்னால் உனக்கு காது கேட்கலாம், நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் திருப்பி சொல்லிட்டு இருக்க மாட்டேன், நான் டென்ஷன் ஆகணும். சார் டென்ஷன் ஆகாதீங்க சார், மெதுவாக சொல்லுங்கள் சார். இதே போச்சு பாருங்கள் ஒரு 20 நிமிஷத்துக்கு.
கடைசியில் அவன் டென்ஷன் ஆகிட்டான். அவனால் உட்கார முடியல, எங்கெங்கேயோ அடிக்கிற சத்தம்லாம் கேட்குது அவனால். ஏன்னா அந்த நம்பர் அவன் என்கிட்ட வாங்க முடியல. நானும் இங்கே வர்றா டென்ஷன் ஆயிடுவேன். என்ன நான் மறுபடியும் சொல்லிட்டு வேறு யாராவது ஃபோனில் போட்டுனா வேறு யார்ட்ட இன்னொரு ஆள்கிட்டலாம் கொடுக்குறான். அவனையும் பிடிச்சி டென்ஷன் ஆகினேன். ஒரு 25 நிமிஷத்துக்கு அவன் உயிர் எடுத்துருப்பேன். அவன் அந்த 25 நிமிஷத்தில் வேறு யாருக்கும் கால் பண்ணிருக்க மாட்டான்ல, நானாக சும்மா உட்காந்துருக்கேன். அவன் என்கிட்ட இந்த காசை எடுக்க முடியாதுன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் என் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணியிருந்தாலும் பாவமாக பார்த்து எனக்கு ஒரு 1000 ரூபாயை போட்டுருப்பான். அப்போலாம் ஒரு பைசா காசு கிடையாது நம்மளுக்கு. அவனை போட்டு 25 நிமிஷம் பண்ணதில் கடைசி அவனே வந்து, சார் என்னை விட்டுருங்க சார். ஆனால் நான் கேட்டேன், நீ வந்து ஏமாத்த தானே ஃபோன் பண்ணுற? ஆமாம் சார். சரி என்ன தான் பேசணும், எவ்வளோட சம்பாதிப்போம் ஒரு நாளைக்கு? நான் 25,000 ரூபான்னா. ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஏமாற்றி 25,000 ரூபா சம்பாதிக்கிறான் ஒரு நாளைக்கு. எனக்கு ஆச்சரியமாக போச்சு. நம்ம சும்மா தானே உட்காந்துருக்கோம் அப்படின்னு தோணுச்சு. அந்த மாதிரிலாம் அறிவு இல்லை நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், என்னவா எனக்கு ரெனியூ பண்ணி கொடுக்குறான், அவனுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறான். ஆனால் என்ன பண்ண ட்ரை பண்ணுறான், ஹெல்ப் பண்ணுற மாதிரி காட்டி என்கிட்டேருந்து என்னத்தை அடிக்க முடியும்னு பார்க்குறான். இப்போ ஏரோது பாருங்கள், ஏரோது வந்தோடனே கேட்குறாரு, நான் நீங்கள் போய் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேசுங்க, பேசிட்டு ஏசு எங்கே இருக்கிறான்னு பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லுங்கள், நான் பின்னாடியே வந்து ஆராதிக்கிறேன். ஏசுக்கு தெரியுமா தெரியாத எங்கே யார் ஆராதிக்க வரா, யார் கொலை செய்ய வரான்றது நல்லா ஆண்டவருக்கு தெரியும். அடுத்த வசனத்துக்கு போகலாம். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்ட பொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். 16வது வசனம். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு. போதும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பிள்ளைகிட்ட வந்து சேர்ந்துட்டாங்க. சேர்ந்த உடனே முதல் காரியம் அவங்க செய்கிற காரியத்தை பாருங்க, பிள்ளையும் அதன் தாய் மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டார்கள். இதை நல்லா கவனிக்கணும். பிள்ளை யாரா இருக்கிறா? இயேசு பிள்ளையா இருக்கிறார், குழந்தையா இருக்கிறார். இவங்க யாரா இருக்கிறாங்க? சாஸ்திரிகள். இவங்க யாரு? ஞானவான்கள். இவங்கள பற்றி எல்லாருக்குமே தெரியும். இவங்க ஊருக்குள்ளே வந்துட்டாங்கன்னு ஊருக்கே என்ன பண்ணுச்சு, தெரிஞ்சிச்சு. இவங்க ஞானிகள், இவங்க வேற லெவலில் இருக்கிறாங்க. இயேசு ராஜாவா இல்லைங்க, இயேசு என்னவா இருக்கிறாரு? பிள்ளையா தான் இருக்கிறாரு. ஆனால் இயேசுவா தான் இருக்கிறாருங்க. இவங்க இயேசு கிட்ட வந்தவங்க, இயேசு சின்ன பிள்ளையா இருந்தாலும் அவர் யாரோட பிள்ளைன்னு அவங்களுக்கு என்ன பண்ணுது, நல்லா தெரியுது. வரப்போகிற மேசியான்றது நல்லா தெரியுது. வெளியில் சாஸ்திரியாக இருந்தாங்க, உள்ளே வந்தோன்னே என்ன பண்ணிட்டாங்க, நேராக ஐயையோ இயேசுவே உன் காலில் விழுந்துடுறேன் அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, அவருக்கு முன்னாடி பணிந்து கொள்ட்டாங்க. நாங்கள் யார்? நாங்கள் சாஸ்திரிகள், இயேசுவை கூப்பிடுங்க வெளியில் அப்படின்லாம் என்ன பண்ணல. இயேசு குழந்தையாக தான் இருந்தார், குழந்தை இல்லை பிள்ளையாக தான் இருந்தார். உள்ளே வந்தோடனே முதல் காரியம் அவங்க செய்கிறது என்னன்னா தாழ்மை. அவங்க சாஸ்திரியாக இருக்கலாம் வெளியில், ஆனால் உள்ளே வரும்போது தாழ்மையோடு தான். ஆராதனைக்குன்னு உள்ளே வரும்போது, இயேசுவை உள்ளே பார்க்க வரும்போது முதல் காரியம் என்ன தான் இருக்கணும், தாழ்மை தான் இருக்கணும். வேதத்தில் ஒரு சூப்பரான ஒரு வசனம் இருக்குது, பெருமை உள்ளவர்களுக்கு பக்கத்தில் நிற்கும் போது நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், ஆனால் எதிர்த்து நின்னாருன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த சிப்ஸ் பாக்கெட், அந்த லேஸ் பாக்கெட் ஒன்று இருக்கும், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அந்த லேஸ் பாக்கெட்டை பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படின்னு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? வெளியில் பார்க்கும்போது அப்பா எவ்வளோ இருக்கு பாரு உள்ள அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லை? அப்படியே முட்டிக்கிட்டு நான் யார் தெரியுமா, ஒரு ஓட்டையை போட்டு பாருங்களேன் அப்படின்னு என்ன பண்ணுவோம், உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 4 கடைசியில் இந்த 3 4 என்ன பண்ணுவோம், தொங்கிட்டு இருக்கும். இதுக்கு 10 ரூபான்னுவோம். வெளியிலேருந்து பார்க்கும்போது அப்படியே நான் யார் தெரியுமா, சபைக்குள்ளே வந்து நான் யார் தெரியுமான்னு கேள்வி கேட்டோம்னா யார் எதிர்த்து நிற்கிறா? நான் இதெல்லாம் பேசணும்னு வருது. உள்ளே வந்தோடனே, சபைக்குள்ளே வந்தோடனே முதல்ல என்னது, தாழ்மை. நம்ம இயேசுவின் சமூகத்தில் நிற்கிறோம். அவரோட பெரிய ஆள் யாரும் கிடையாது, நம்மளும் கிடையாது. நம்ம எந்த மனுஷனை பார்க்கறதுக்கும் சபைக்கு வரல, யாரை பார்க்க தான் வரோம், இயேசுவை பார்க்க தான் வரோம். நான் யார் தெரியுமா, என் அந்தஸ்து என்ன தெரியுமா, என் அழகு என்ன தெரியுமா அப்படின்னு இங்கே உள்ளே வந்தோம்னா எதிர்த்து நிற்பார். வசனம் சொல்லுது, நான் சொல்லலை. அவர் என்ன பண்ணுவார், எதிர்த்து நிற்பார். சாஸ்திரிகளாக இருந்தாலும் ஞானவான்களாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் உள்ளே வரும்போது என்ன தான் பண்ணுறாங்க, ஆண்டவர் முன்னாடியே ஆண்டவரே எனக்கு ஒன்றும் இல்லை, என்கிட்ட உள்ளது எல்லாமே எங்கேருந்தா வந்துச்சு, உங்கள்கிட்ட தான் வந்துச்சுன்னு என்ன பண்ணிடுறாங்க, காலில் விழுந்துடுறாங்க. அதுதான் முதல்ல பண்ணுற ஞானமான ஆராதனை. ஆண்டவரே எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாம் வந்ததும் எங்கேருந்து தான் வந்துச்சு, உங்கள்கிட்ட தான் வந்துச்சு.
அப்படி சொல்லும் போது தான் நம்ம முதல்ல என்ன பண்ணுறோம், ஞானமான ஆராதனையை ஆரம்பிக்கிறோன்னு அர்த்தம். சில இடங்களில் நான் சில சபைகளுக்கு போகும்போது பாஸ்டர் வந்து ஹீரோ மாதிரி அடி நடுவில் உள்ள வருவார். ஒரு இடத்துல நான் ஆராதனை நடத்திட்டு இருக்கிறேன், ஒரு எங்கேயோ வெளியில் கூப்பிட்டுருந்தாங்க, போய் தான் ஆராதனை நடத்திட்டு இருக்கிறேன். பாஸ்டர் அப்போ தான் உள்ளே வந்திருக்கிறேன், எனக்கு தெரியாது, நான் கண்ண முடி ஆராதிச்சிட்டு இருக்கேன். திடீர்னு எல்லாம் கைத்துட்டாங்க. நான் என்ன மெதுவாக தானே பாட்டு போயிட்டு இருக்கு, அதுக்குள்ளே எப்படி ஆவியானவர் இறங்குறாரு அப்படின்னு நான் யோசிச்சுட்டு கண்ணை அப்படி திறந்து போவேன். பாஸ்டர் நடந்து வந்துட்டு இருக்கிறார். எனக்கே தெரியாது பாஸ்டர் உள்ள நடந்தார். அப்போ வந்து பின்னாடி அவனையா வச்சிருக்கிறாரு போல இருக்கு அவர், எனக்கு என்ன தெரியாது. நான் உள்ளே வந்தேன் கைத்தட்டுங்கடா அப்படின்னு சொல்லியிருப்பார் போல இருக்கு. உள்ளே வந்தோடனே எல்லாம் ஒரே கைத்தட்டினான். நான் பாட்டு பாடினா பாதியிலே நிறுத்திட்டு இறங்கி போயிட்டேன். இதுக்கு மேலே நம்ம ஆராதனை என்ன பண்ண முடியாது, நடத்த முடியாது. யாருமே ஆராதனையே கவனிக்கல. பாஸ்டர் எப்போ உள்ளே வராருன்னா பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ யாருக்கு மரியாதை கொடுத்துட்டாங்க? நம்ம ஆராதனை யாருக்கு கொடுத்துட்ருக்குறோம்? ஆண்டவருக்கு கொடுத்துட்ருக்கோம். இவங்க யாருக்கு கொடுத்துட்டாங்க? பாஸ்டர் கொடுத்துட்டாங்க. நான் யோசித்தேன், அவர் உண்மையான ஊழியக்காரன். நான் அதுக்கப்புறம் இல்லை, நான் வெளியில் வந்துட்டேன். அவர் உண்மையான ஊழியக்காரன் இருந்தாருன்னா மேலே ஸ்டேஜில் வந்தோடனே தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் என்ன பண்ணாதீங்க. ஆராதனை நடத்தும் போது என்ன பண்ணாதீங்க, மனுஷனுக்காக கை தட்டாதீங்க. இந்த மாதிரி காரியங்களை, மனுஷனை மகிமைப்படுத்துகிற காரியங்களை பண்ணாதீங்கன்னு என்ன பண்ணியிருக்கணும், அவர் சொல்லியிருக்கணும். சொன்னாரா சொல்லலையான்றது எனக்கு தெரியாது, ஏன்னா நான் அந்த இடத்துல இல்லை. உண்மையான சபையாக இருந்தால், உண்மை ஆண்டவருக்கு மகிமை கொடுக்குற சபையாக இருந்தால், இந்த மாதிரி யாராவது மனுஷன் வரும்போது கை தட்டுறதோ, அவங்க உள்ளே வரும்போது சில பேர் என்ன பண்ணுவாங்க, மரியாதைக்காக ஏன் சின்னுவாங்க, நம்ம கை தட்டி அவங்கள வர வைப்போம். அது வேற. ஆராதனை நடக்கும் போது, ஆண்டவர் ஆராதிச்சுட்டு இருக்கும்போது நிறுத்திட்டு கை தட்டுறது என்ன இல்லை, அது தவறான ஒரு காரியம். இது என்ன பண்ணோம், அவங்கள மட்டும், நீங்கள் கை தட்டுறவங்கள மட்டும் கெடுக்காது, மேலே வரவங்களையும் பார்த்தியா ஆராதனையே நிறுத்திட்டு எனக்கு கை தட்டுறாங்க அப்படின்ற அளவுக்கு என்ன பண்ணும், பெருமையை உண்டாக்கி அவங்களையும் நரகத்துக்கு கூட்டு போயிடும். கை தட்டுற எல்லாரையும் சேர்த்து நரகத்துக்கு கூட்டு போயிடும். முதல்ல யாருக்கு மரியாதை கொடுக்கணுமோ அவங்களுக்கு தான் என்ன பண்ணணும், மரியாதை கொடுக்கணும். அது யாருக்கு மட்டும்தான் கொடுக்கணும், கர்த்தருக்கு மட்டும்தான் கொடுக்கணும். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இயேசுடைய சமூகத்தில் வரும்போது முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னது, நேராக அவருக்கு காலில் என்ன பண்ணணும், சரண்டர் ஆயிடணும். ஐயையோ ஆண்டவரே நீங்கள் இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் இருக்கிறதுனால தான் நாங்கள் இப்படி இருக்கிறோம். எங்களுக்கு கொடுத்துருக்க அந்தஸ்து, நான் எவ்வளோ, நீங்கள் கலெக்டராக இருக்கலாம், ராஜாவாக இருக்கலாம், மந்திரியாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் யார்கிட்ட தான் வந்திருக்குது, அது கர்த்தர்கிட்ட தான் வந்துருக்குது. அது வந்துச்சுன்னா நீங்கள் போய் ஆண்டவரே நீங்கள் கொடுத்ததுனால தான் நான் என்ன இருக்கேன், நல்லா இருக்கிறேன், என் வாழ்க்கை எப்படி நல்லா இருக்குன்னா யார்கிட்ட வந்தது, உங்கள்கிட்ட தான் வந்தது. அதை எப்போ நம்ம ஏற்றுக்கொள்கிறோமோ அன்னைக்கு முதல்ல நம்ம உண்மையான ஆராதனையை துவங்கிட்டோம், ஆரம்பிச்சிட்டோன்னு அர்த்தம். அடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. அடுத்த வசனம், தங்கள் பொக்கிஷங்களை திறந்து போதும் வந்து பணிந்து கொண்டோன்னு என்ன பண்ணாங்க, கல்லாப்பெட்டியை திறந்துட்டாங்க, பொக்கிஷங்களை திறந்தாங்க. முதல்ல ஆராதனை பண்ணும் போதே முதல்ல என்ன பண்ணாங்க, கீழே விழுந்தாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்க, காணிக்கை செலுத்துறாங்க. காணிக்கை செலுத்துறதுல 3 காரியம் கொடுக்குறாங்க, அதை வாசிங்க. பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக கொடுக்குறாங்க. இந்த 3 காரியம் நல்லா கவனிச்சுட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் என்னது, பொன். பொக்கிஷத்துல ஃபர்ஸ்ட் என்னது, பொண்ணு. அந்த காலத்துல ராஜாக்களுக்கு தவிர வேற யாருக்கும் என்ன பண்ண மாட்டாங்க, கிஃப்டா கொடுக்க மாட்டாங்க. ராஜாக்களுக்குரிய கிஃப்ட் மட்டும்தான் என்னது, பொண்ணு. ஏன்னா பொண்ணு மோஸ்ட்லி யார்கிட்ட தான் இருக்கும், ராஜாக்கள்கிட்ட தான் இருக்கும். நார்மலான ஆட்கள்கிட்ட அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. இது இவங்க சம்பாதிக்கணும்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வேலை செஞ்சாதான் ஒரு பொண்ணு வாங்குற அளவுக்கு, ஒரு காயின் வாங்குற அளவுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணும், காசு வரும். அந்த அளவுக்கு இருந்த நேரத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க, பொண்ணை கொண்டாந்து கொடுக்குறாங்க. இது பாருங்கள், இது நிறைய சிம்பிள் இருக்குது இதில். பின்னாடி என்னன்னா, இவர் வந்து வரப்போகிற ராஜான்றதை வெளியில் உள்ள ஒருத்தவங்க பொண்ணை கொண்டாந்து கொடுத்து ராஜாவுக்கு இவர் தான் ராஜா வரப்போறாருன்னு ஒரு சிம்பாலிக்காக என்ன பண்ணிட்டாரு, காட்டிட்டார். 2வது விஷயம், தூப வர்க்கம். அந்த காலத்தில் தூப வர்க்கத்தை யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஆசாரியர்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. வேற யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, தூப வர்க்கத்தை யூஸ் பண்ணுவாங்க. முதல்ல அவரை ராஜான்னு காட்டிட்டாங்க, 2வது என்ன பண்ணிட்டாங்க, இவர் தான் ஆசாரியர்னு காட்டிட்டாங்க. 3வது ஒரு காரியம் இருக்கு, வெள்ளை போலம்னா என்னன்னு தெரியுமா எல்லாருக்கும், அடக்கம் பண்ணுறதுக்கு மேலே பூசுகிற ஒரு தைலம். அது ஒரு சந்தனத்தை எப்படி உடச்சா ஒரு மாதிரி ஸ்மெல் வருமோ, அந்த வெள்ளை போலத்தை உடச்சா அந்த ஸ்மெல் வரும். அதை அப்படியே இது பண்ணுவாங்க, என்ன அரைச்சி மேலே தேய்ச்சி அந்த அடக்கம் பண்ணுவாங்க. ஒரு குழந்தை கொண்டாந்து அடக்கம் பண்ணுற விஷயத்தை கொடுத்தா அப்பா அம்மாவுக்கு டென்ஷன் ஆகாது. இப்போ தான் ஏன் பிறந்திருக்காங்க, பிள்ளையாக இருக்கிறாங்க, கொண்டாந்து என்ன பண்ணுறேன், செத்ததுக்கப்புறம் அடக்கம் பண்ணுறதுக்குள்ள விஷயத்தை கொண்டாந்து கொடுக்குறேன்னு டென்ஷன் ஆகிடும். ஆனால் இவங்க கொடுத்தது பாருங்கள், ஏன் கொடுத்தாருன்னா வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, ரொம்ப தூரம் தாண்டி வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஏசாயா 53வது அதிகாரம் 5வது வசனம்,
நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவரை நொறுக்குனதுனால நம்மளுக்கு என்ன வருது? குணம் வருது அப்படின்ற அந்த வசனம் இங்கே இருக்குது. இப்போ பாருங்க, அவர் அந்த வெள்ளை பழத்தை கொண்டாந்து கொடுக்கும் போது, அதை நொறுக்கும் போது அதுலேருந்து என்ன வருது? ஒரு ஸ்மெல், ஒரு தைல வாசனை வருது. அது மட்டும் இல்லை, அதை என்ன பண்ணுறாங்க? அதை பிரேதத்து மேலே பூசுறாங்க. இப்போ இவர்கிட்ட கொண்டாந்து கொடுக்குறது என்னன்னா, இவரை நொறுக்குவாங்க. ஆனால் நொறுக்கும் போது இவர்கிட்ட என்ன தான் வரும்? வாசனை தான் வரும். அது மட்டும் இல்லை, இவர் என்ன பண்ணுவாங்க? மரிக்கிறதுக்காக பிறந்த குழந்தை. இவங்க கொடுக்குறது எல்லாமே தியாலஜிக்கலான கிஃப்ட். இயேசுக்கு என்ன கொடுக்கணும்னு இவங்களுக்கு என்ன பண்ணுது? நல்லாவே தெரியுது. யார் இவர்? ராஜா. இவர் என்ன வருவார்? ஆசாரியராக வருவார். அது மட்டும் இல்லை, நம்மளுக்காக அடிக்கப்பட போகிற ஆட்டுக்குட்டியாகவும் வராருன்றதுனால இவர் கொண்டாந்து கொடுத்த கிஃப்ட், 3 கிஃப்ட்டுமே ரொம்ப ரொம்ப மீனிங்ஃபுல் கிஃப்ட். ஆண்டவருக்கு என்ன கொடுக்கணும், அவருக்கு என்ன பிடிக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதே ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். நம்ம எப்படி ஜெபிக்கணும், எதுக்கு ஜெபிக்கணும், அவர்கிட்ட கொண்டாந்து சமூகத்தில் நிற்கும் போது என்ன கேட்கணும், என்ன பேசணும், அதை தெரிஞ்சுக்கிறதே என்னது? ஒரு பெரிய கிஃப்ட். ஆண்டவர்கிட்ட வந்து எந்த நேரமும் போயிட்டு எனக்கு நம்ம ஜெபம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மளிகை கடையில் லிஸ்ட்டு கொடுப்பாங்களே, போயிட்டு 1 கிலோ முந்திரி பருப்பு, 1 கிலோ துவரம் பருப்பு அப்படி இப்படின்னு கொடுக்குற மாதிரி ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவர் எனக்கு இது வேணும், அது வேணும், இது வேணும், அது வேணும், ஓகே பாய் அப்படின்னு என்ன பண்ணுறது? அது புத்தி உள்ள ஆராதனை இல்லை. நீங்கள் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நம்ம கூட ஒரு கம்யூனிகேஷன் என்ன அர்த்தம்? ஒரு ஆள் பேசணும், இன்னொரு ஆள் கேட்கணும், அந்த ஆள் பேசணும், நான் என்ன பண்ணணும்? கேட்கணும். அதுதான் கம்யூனிகேஷன், அதுதான் ஜெபம். நம்ம எப்பயுமே இப்போ நம்மளோட ஜெபம் எல்லாம் ஒரு தான், ஒரு சைடு தான் என்ன பண்ணுது? ஆண்டவரை நோக்கி போயிட்டே இருக்குது. ரிட்டர்ன் வரதுக்காக நம்ம வெயிட் பண்ணுறதே இல்லை. ஆண்டவர்கிட்ட ரிட்டர்ன் வரணுமே, ஏதாவது ஒரு பதில் என்ன பண்ணணும்? ஆண்டவர் சொல்லணுன்றது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறதுல. ஆண்டவரே வந்து ஏதாவது சொல்கிறதுக்காக வருவார். அதுக்கிட்ட நம்ம கிளம்பி என்ன பண்ணுறது? இல்லை ஆண்டவரே அப்படின்றதுல நம்ம என்ன பண்ணுறது? சொல்ல வரேன்ப்பா இருப்பா அப்படின்னா எங்கே டைம் ஆகிடுச்சு, நாங்கள் கிளம்புறோம். ஆண்டவர்கிட்ட எப்படி ஜெபிக்கணும்னு கற்றுக்கிறதே ஒரு ஆராதனை. ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். நம்ம எப்படி ஜெபிக்கணுன்றது வேதத்தில் என்ன பண்ணியிருக்கு? எழுதியிருக்கு. ஆண்டவர் நீங்கள் என்ன மாதிரியான கிஃப்ட்டை கொடுத்தா அவர் பிரியப்படுவார்ன்றதும் வேதத்தில் என்ன பண்ணுது? இருக்குது. அதை நம்ம கற்றுக்கிட்ட அந்த மாதிரி ஆராதனை செய்யும் போது உண்மையான காரியங்கள், உண்மையான அற்புதங்கள், அடையாளங்கள் நம்ம கண்களாக என்ன பண்ணுவோம்? பார்க்க ஆரம்பிப்போம். இதை யாரும் என்ன பண்ணுறதில்ல, புரிஞ்சுக்கிறது இல்லை. நிறைய பேர் வந்து சொன்னால், ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கவே மாட்டார். முதல்ல நீங்கள் அவர் சொன்னதை கேட்டிங்களா? அவர் சொல்கிற வரைக்கும் நீங்கள் முதல்ல வெயிட் பண்ணிங்களா? வெயிட் பண்ணால் தானே கேட்குறதுக்கு. அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியாச்சு? கிளம்பி ஓடியாச்சு. ஆண்டவர் சொல்கிறார் கம்யூனிகேஷன், இட்ஸ் அ கம்யூனிகேஷன். நான் பேசணும், நீங்கள் கேட்கணும். அடுத்து நீங்கள் பேசும்போது நான் கேட்கணும். இயேசுக்கிட்ட நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்கன்னா ஜெபிச்சு முடிச்சுட்டு வெயிட் பண்ணணும். ஆண்டவரே என்கிட்ட பேசுங்க. அவர் கண்டிப்பாக என்ன பண்ணுவார்? பேசுவார். சில பேர்கிட்ட வேறு மாதிரி பேசுவார், சில பேர்கிட்ட வேறு மாதிரி பேசுவார். சில பேர்கிட்ட பைபிள் எடுத்து வாசிப்பாங்க. பார்த்தா அவங்களுக்கு அன்றைக்கி என்ன தேவையோ கரெக்டாக அந்த வசனம் என்ன பண்ணும்? ஆண்டவர் கரெக்டாக அந்த பைபிள்லேருந்து அவங்கள்ட்ட பேசுவார். சில பேருக்கு அவங்களோட இருதயத்திலே அவங்களுக்கு தெரியும் ஆண்டவர் வந்து இந்த வார்த்தையை சொல்கிறார் அப்படின்னு. சில பேருக்கு வசனமாக ஆண்டவர் என்ன பண்ணுவார்? பேசுவார். எல்லாருக்குமே வித்தியாசமாக பேசுவார். ஆனால் அவர் பேசுகிறத கேட்குற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணணும். நம்ம வெயிட் பண்ணுறதே இல்லை. இது ஞானமான ஆராதனை இல்லை. ஆராதனைனா அவருக்கு என்ன பிரியமோ அதை செய்கிறது தான் உண்மையான ஆராதனை. முதல்ல என்ன பண்ணணும்? தாழ்மையா ஆண்டவருக்கு முன்னாடி முதல்ல தாழ்மையாக இருக்கணும். அதுதான் முதல் ஆராதனை. ரெண்டாவது, முதல்ல நமக்கு அவர் கொடுக்க வேண்டிய கிஃப்ட், அவருக்கு என்ன தேவை, அவருக்கு தேவையில்லை, அவருக்கு என்ன பிடிக்கும், அவரை எப்படி நம்ம வந்து அவரை பிரியப்படுத்துறது அப்படின்றத நம்ம கற்றுக்கொள்கிறது தான் உண்மையான ஆராதனை. சில ஜெபங்களை ஆண்டவர் கேட்பார், சில ஜெபங்களை கேட்க மாட்டார். அதுவும் நம்மளுக்கு என்ன பண்ணணும்? தெரியணும். ஆண்டவர் எல்லா ஜெபத்தையும் கேட்டாருன்னா நம்மளாம் யாருமே என்ன பண்ண மாட்டோம்? இங்கே உட்காந்துருக்க மாட்டோம். எல்லா ஜெபத்துக்கும் ஆமேன்னு சொல்லவே மாட்டார் அவர். ஆனால் எல்லா ஜெபத்தையும் கேட்பார். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கணும்னு கொடுக்க மாட்டார். சில ஜெபங்களுக்கு கண்டிப்பாக பதில் தருவார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 12வது வசனம். பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். போதும். இப்போ ஞானமான ஆராதனை முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே ஒரு காரியம் நடக்குது. பின்பு ஏரோதிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்திலே அவங்களுக்கு எச்சரிக்கை வந்தது. இப்போ தான் ஆராதனை முடிஞ்சிச்சு. இப்போ ஒரு காரியம் நடக்குது பாருங்க. உடனே சொப்பனத்தில் ஆண்டவர் வந்துட்டார். சொல்கிறார், நீ ஏரோதிட்ட மறுபடியும் என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏரோதிட்ட திரும்பி போயிருந்தா சும்மா ஒரு ஒரு இமேஜினேஷனில் யோசிச்சு பாருங்கள். இவங்க போய் ஏரோதிட்ட என்ன பண்ணியிருப்பாங்க? இயேசுவை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், இங்கே தான் இருக்கிறாரு, இவர் தான் யூதாவோட ராஜா, யூதர்களோட ராஜா, இங்கே தான் பிறந்திருக்காருன்னு சொல்லுவாங்க.
இவங்களை சும்மா விட்டுருப்பான்னு நினைக்கிறீங்க ஏரோது? இவங்களை கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பான்? கொலை பண்ணியிருப்பான். ஏன்னா இவங்க வெளியில் போகிறவங்க என்ன பண்ண மாட்டாங்க, சும்மா இருக்க மாட்டாங்க. எல்லா இடத்துலையும் போய் என்ன பண்ணுவாங்க, யூதர்களுக்கு ராஜா ஒருத்தர் என்ன பண்ணார், பெத்லகேமில் பிறந்துட்டாரு, போய் எல்லாரும் போய் பாருங்கன்னு என்ன பண்ணியிருப்பாங்க, ஆள் அனுப்பியிருப்பாங்க. ஆனால் ஏரோது என்ன பண்ணிருக்க மாட்டான், அதை கண்டிப்பாக விட்டுருக்க மாட்டான். கண்டிப்பாக இவங்களை என்ன பண்ணியிருப்பான், கொலை பண்ணியிருப்பான். அப்போ ஆண்டவர் பாருங்க, இவங்க இப்போ தான் ஜெபம் பண்ணி முடித்தாங்க, இப்போ தான் ஆராதனை முடித்தாங்க. ஆராதனை முடிஞ்சோடனே ஒரு அற்புதத்தை என்ன பண்ணிட்டார், கொண்டு வந்துட்டார். ஒரு இடத்துக்கு நீ போவாதன்னு தடை பண்ணிட்டார். இவங்களுக்கு தெரியாது ஏன் அந்த இடத்துக்கு போகக்கூடாது, ஏன் போகக்கூடாது. இவங்க என்ன நினச்சிருப்பாங்க, நம்ம போய் ஏரோதுகிட்ட சொன்னால் ஏரோது என்ன பண்ணுவான், நிறைய கிஃப்ட் கொடுப்பான், வாங்கிக்கலாம். ஆனால் அவனோட மென்டாலிட்டி ஆண்டவருக்கு என்ன பண்ணுவான் நல்லாவே தெரியும். இவன் என்ன இல்லை, இவன் சரியான ஆள் இல்லைன்ற நல்லாவே தெரியும். உடனே என்ன பண்ணிட்டாரு, போவாது அப்படின்ற ஒரே ஒரு கதை மட்டும் ஞாபகம். ஒரு பாஸ்டர் சொன்னார், ஆனால் பாஸ்டர் பேர்லாம் மறந்து போயிட்டேன். அவர் எங்கேயோ ஊழியத்துக்கு போனாராம். ஊழியத்துக்கு போகும்போது இந்த கதையை நான் ஏற்கனவே யூத் இதில் சொன்னேன். போகும்போது ஒரு இடத்துக்கு போனால் அந்த பஸ்ஸு கரெக்டாக சபைக்கு முன்னாடியே ஒரு 100 மீட்டருக்குள்ளேயே அந்த பஸ்ஸு நிற்கும். கரெக்டாக இறங்கி நடந்து போயிடலாம். பக்கத்தில் தானா அந்த பஸ்ஸில் தான் போனோம். இன்னொரு அதுக்கப்புறம் பஸ்ஸெலாம் இருக்குது. ஆனால் அந்த பஸ்ஸெலாம் என்ன பண்ணோன்னா, ஒரு பக்கத்து தெருவில் அந்த மாதிரி கொஞ்சம் தூரம் அவர் ஒரு 20 நிமிஷம் நடந்து போகிற அளவுக்கு தான் கொண்டு போய் விடுமா. இவர் என்ன பண்ணார், எப்படியாவது பக்கத்தில் போய் இறங்கணும், ஊழியத்துக்கு தானே போகிறோம் அப்படின்ட்டு அந்த பஸ்ஸை பிடிக்கலான்ட்டு என்னென்னமோ ட்ரை பண்ணாராம். பஸ் அவர் கண்ணுக்கு முன்னாடியே போதான், இவரால் பஸ்ஸில் ஏறவே முடியல. என்னென்னா ஓடி துரத்து பார்த்தாரு, பஸ்ஸை பிடிக்கும் போது பஸ்ஸு போயிடுச்சு. இவருக்கு செம்ம டென்ஷனா, ஆண்டவரே நான் ஊழியத்துக்கு போகிறேன், என்ன 20 கிலோமீட்டர் நடக்க வச்சு தான் கூப்பிட்டு போகணுன்னு என்ன இருக்குது, நான் பாட்டுக்கு என்ன பண்ணுவேன், அழகாக போயிருப்போம். உங்கள் காரியத்தை தான் செய்ய போகிறேன். நம்ம செய்கிற காரியம் நிறையா இது உண்டு. ஆண்டவர் எதையாவது ஒரு இது தடை பண்ணிட்டாருன்னா உடனே சண்டைக்கு போயிடுறது. அவர் எதுக்கு தடை பண்ணாருன்ட்டு அவர்கிட்ட கேட்குறதே கிடையாது, நேராக சண்டைக்கு போயிடுறது. தடை பண்ணிட்டார், பஸ்ஸு போயிடுச்சு. இவருக்கு செம்ம டென்ஷன். நான் கரெக்டான டைமில் போய் இறங்கியிருப்பேன், கரெக்டான டைமில் ஊழியத்தை ஆரம்பிச்சிருப்பேன், எல்லாமே கரெக்டாக போயிருக்கும். நீங்கள் ஏன் நிறுத்துனீங்க, ஊழியத்துக்கு தானே போகிறேன், நான் ஊர் சுத்தவா போகிறேன் அப்படி இப்படின்னு பயங்கரமாக டென்ஷனாகி கத்திட்டு இருந்திருக்காரு. 20 நிமிஷம் கழிச்சு அடுத்த பஸ் வந்துச்சு. சரி வேறு வழி இல்லையே, போய் தானே ஆகணுன்ட்டு அந்த பஸ்ஸில் ஏறினாராம். ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் போயிருப்பாராம். போய் பார்த்தா அதுக்கு முன்னாடி போன பஸ்ஸு தலைக்கீழே கிடந்துச்சான் ரோட்டில். எப்படின்ச்சா, தலைக்கீழே ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகி வண்டி கவுந்து உள்ளே உள்ளவங்களுக்கு ஒரு 20 பேர் கால் உடஞ்சி கை உடஞ்சி எல்லோரும் ரோட் சைடில் என்ன பண்ணுறாங்க, ஆம்புலன்ஸாக வந்து ஒரு ஆள் சொல்லிட்டு. அப்போ சொன்னார், ஆண்டவரே நல்ல வேலை என்ன பண்ணல, அந்த பஸ்ஸில் அனுப்பல, நான் பரவாயில்ல 20 கிலோமீட்டர் நடந்து வேணாலும் போகிறேன், என் கால் இருக்குது, போயிருக்கக்கூடாது. இப்போ ஆண்டவர் சில நேரங்களை தடை பண்ணுகிறாருன்னா அது என்னத்துக்கு தான் வரும், நன்மைகளுக்காக தான் தடை வரும். இப்போ தான் புத்தி உள்ள ஆராதனை செஞ்சாங்க. ஆராதனை செஞ்சோடனே ஒரு அற்புதம். ஆனால் அவங்க கண்களுக்கு அது அற்புதமாக தெரிஞ்சிருக்காது. அவங்களுக்கு கண்களுக்கு என்னவாக தான் இருந்திருக்கும், ஒரு தடையாக தான் இருந்திருக்கும். எங்களுக்கு வர ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தடை பண்ணிட்டார் அப்படின்னு தான் என்ன பண்ணியிருப்பாங்க, நினச்சிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அவங்க உயிரை காப்பாற்றினாருன்றத அவங்களுக்கு அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அதுக்கு அடுத்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணான், 2 வயசு கீழே உள்ள பிள்ளைங்களை எல்லாரையும் கொள்ளு அப்படின்ட்டு என்ன பண்ணான், ஒரு கட்டளையை கொண்டு வந்தான். அப்போ தெரிஞ்சிருக்கும், ஐயோ நம்ம போய் என்ன பண்ணியிருந்தோம், அவன்கிட்ட போய் ஏசு இங்கே இருக்கிறாருன்னு சொல்லியிருந்தோம்னா என்ன ஆயிருந்திருக்கும், மெஸ்ஸியாவே கொள்றதுக்கு அவன் என்ன பண்ணியிருப்பான், கிளம்பி போயிருப்பான். நல்ல வேலை நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவர் சொன்னதை கேட்டோம். சில இடங்கள்லாம் ஆண்டவர் சில ஆசீர்வாதங்களை நிறுத்துறாருன்னா யாரும் சொல்ல மாட்டீங்களே, அது உங்கள் நன்மைக்காக தான். சின்ன ஆசீர்வாதத்தை நிறுத்துவார், ஆனால் உங்களுக்கு தேவையான பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து கொடுத்துருவார். அதெல்லாம் எங்கேருந்து வரும், ஞானமான ஆராதனையிலேருந்து தான் ஆரம்பிக்கும். உங்கள் ஞானமான ஆராதனை உங்களுக்கு ஆண்டவருக்கு எது தேவையோ எது பிரியமோ நீங்கள் அதை ஆண்டவருக்கு கொடுக்கும் போது அவர் செய்ய வேண்டிய காரியங்களை கண்டிப்பாக செய்வார். அது மட்டும் இல்லை, ஆவிக்குரிய மரணம் அடைந்தவர்கள் ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும், ஆண்டவரே இந்த மாதிரி ஒரு காரியத்தில் என்னால் என்ன பண்ண முடியல, உங்களோட டைரக்டான கனெக்ஷன் எனக்கு என்ன இல்லை, அதை எனக்கு என்ன பண்ணுங்கள் கொடுங்க ஆண்டவரே. ஏன்னா நான் ரொம்ப நாளாக ஆயிடுச்சு. சில பேர்லாம் சொல்லுவாங்க, நான் அபிஷேகம் பட்டு 20 வருஷம் ஆயிடுச்சு, இப்போ என்ன ஆச்சுன்னா அப்படியே இருக்கிறேன். அப்படி இருக்கிறதுக்காக ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணல, அழைக்கலை. உங்களை டெய்லியும் ஆண்டவருக்கு உங்களுக்கு என்ன இருக்கணும், டெய்லி அந்த கனெக்ஷன் இருக்கணும். அப்போ தான் அந்த உயிர் உங்கள் நரம்பு, நீங்கள் எல்லாருக்கும் உங்கள் நரம்பு தெரியும், அந்த நரம்பில் என்ன இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு சைடில் என்ன பண்ணுவோம், ரத்தம் போகும், ஒரு சைடில் என்ன பண்ணுவோம், இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகிட்டே இருக்கும். அது கட் ஆகிடுச்சுன்னா, இப்போ இந்த கை நரம்பு கட் ஆகிடுச்சுன்னா இந்த கை என்ன இல்லை, கை மரத்து போயிடும், உயிர் இல்லாத மாதிரி. எனக்கு ஏற்கனவே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இந்த கை எப்பயுமே எனக்கு ஒரு 50% தான் இப்போ தான் அடித்தாலும் அவ்வளோ சொரணை இருக்காது. ஏன்னா இங்கே ஒரு நரம்பு என்ன ஆகிடுச்சு, உள்ள நரம்பு இந்த கழுத்தில் போய் ஏதோ செய்யும்போது மாட்டிக்கிச்சு. அதனால் எனக்கு 50% தான் இந்த கையில் இப்பயுமே, 50% சொல்ல முடியாது, ஒரு 60% இருக்கும். அடித்தா அவ்வளோ வலிக்காது. இந்த கையில் பயங்கரமாக வலிக்கும். இந்த கையில் அடித்தா அந்தளவுக்கு வலிக்காது. அப்பப்போ மரத்துறோம் இந்த கை. ஏன்னா அந்த நரம்பு என்ன இருக்குது, 2 எலும்பு கடியில் மாட்டிக்கிட்டு இருக்கு. அது சரியில்லைன்னா
இந்த கை என்ன ஆகிடும்? மரித்த கையாக. இந்த கனெக்ஷன் இருந்தால் தான் உயிரோடு என்ன பண்ண முடியும்? இருக்க முடியும். உங்களுக்கு வர வேண்டிய காரியம் மேலேருந்து ஆண்டவருக்கு நீங்கள் டைரக்ட் கனெக்ஷன் இருந்தால் தான் நீங்கள் என்னவா இருப்பீங்க? உயிரோடு இருப்பீங்க. நீங்கள் மரித்தவர்களாக இருக்கணுமா உயிரோடு இருக்கணுமான்றது உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அதை உங்கள் கையில் தான் கொடுத்துருக்காரு. நீங்கள் தான் கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்ன பண்ணுங்கள் டெய்லியும். சரி, நான் ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு ஒரு வாரம் கழித்து நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னா அது வந்து ஆவிக்குரிய உயிரோட உள்ளதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நான் கொஞ்சோண்டு ரத்தம் என் கை கொடுத்துக்கிறேன்னா என்ன ஆகும்? அந்த ஒரு வாரத்தில் அது செத்தே போயிடும். அது திருப்பி என்ன பண்ணணும்? உயிரோட கொண்டு வரதெல்லாம் அவ்வளோ பெரிய ஒரு காரியம் செத்து போச்சுன்னா அது திருப்பி உயிரோட கொண்டு வரதெல்லாம் என்ன இல்லை, சாத்தியமான காரியமே கிடையாது. எனக்கு அப்பப்போ இந்த கை அப்பப்போ துடிக்கும். நீங்கள் மெசேஜ் கொடுக்குறது வீடியோலாம் பார்த்துட்டு கமெண்ட்லாம் பண்ணிங்க. என் கை அப்பப்போ துடிக்கும். அது வந்து நானாக பண்ணுறதில்ல, அது தானாகவே அது என்ன பண்ணும், அது அந்த நரம்பு இதனால அது துடிக்கும். அது வந்து என்னென்னா அப்பப்போ அந்த ரத்தம் போகிறதுனால துடிக்குது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ வந்து இங்கே வெட்டி ஆப்ரேஷன் பண்ணாங்க. நீங்கள் ஆப்ரேஷன்லாம் அப்புறம் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு நான் வந்துட்டு அப்போ எனக்கு அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இப்போ இந்த ஒரு கைக்கு ஒழுங்காக அந்த ரத்தம் போகாதனால, இன்ஃபர்மேஷன் போகாதனால அதுவே என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கு. என் கண்ட்ரோல்லே கிடையாது. தானாகவே அந்த கை என்ன பண்ணும், டக்கு இது இருக்கு அந்த மாதிரி அதுவே தானாகவே அந்த மேலே போயிட்டு அந்த ஒரு ஏன்னா அந்த பிளட்டை ரிலீஸ் பண்ணி தான் நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. அப்போ நீங்கள் நினைக்கிற காரியம் நடக்காதுன்னா என்ன நடக்குது? ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ என்னமோ ஒன்று என்ன பண்ணுது, தடை பண்ணிகிட்டு இருக்கு. ஏதோ ஒரு பிளாக்கு அதை நிறுத்திக்கிட்டு இருக்கு. அந்த பிளாக்கை உங்களால் தான் எடுக்க முடியும். அந்த காரியம் உங்கள் கையில் தான் ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு. அதை ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? ஆண்டவர் செய்ய மாட்டார். நீங்கள் கேட்டிங்கன்னா தான் செய்வார். நீங்கள் கேட்காத வரைக்கும் அவர் செய்ய மாட்டார். நீங்கள் எத்தனை வருஷமாக சபைக்குள்ளே இருக்கலாம், இயேசுவே உங்கள் பக்கத்தில் இருந்தாலும் உங்களுக்கு இயேசு இருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா என்ன இல்லை? ஜீவன் இல்லை உள்ள. என்ன இல்லை? ஆவிக்குரிய ஜீவன் இல்லை. சபையில் எவ்வளோ பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கலாம், உங்களுக்கு பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருக்கும் எல்லாம் நடக்கும், உங்களுக்கு மட்டும் நடக்காமல் இருக்கும். அப்போ என்ன பிரச்சனை இருக்குது? ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு பிளாக் ஏதோ ஒன்று என்ன பண்ணுது, பிடிச்சிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அந்த பிடிச்சிக்கிட்டு இருக்கிறத விடுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் அதை விட்டுட்டு ஆண்டவர் உண்மையாக ஆராதிச்சிங்கன்னா உங்களை சுற்றி அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கும் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்க ஆரம்பிக்கும். ஆமேன்னு சொல்லாமா? ஆமேன். அப்படியே கண்களை மூடலாமா? ஒரு நிமிஷம் அப்படியே எந்திரிச்சு நிற்கலாம். உண்மையான ஆராதனையை தான் ஆண்டவர் விரும்புகிறார். சும்மா வந்து வாரத்துக்கு ஒரு தடவை வந்து பாடலை பாடிட்டு போகிறதுக்காக ஆண்டவர் நம்மளை அழைக்கலை. ஒரு நாளும் புதிய கிருபையினால் ஆண்டவர் நம்மளை நிரப்பணும்னு விரும்புகிறார். இயேசுவே உங்கள் பக்கத்தில் வந்து நின்னாலும் அதை தெரியாமல் நம்ம நிற்கக்கூடாது. என்றைக்காக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே டெய்லி ஒவ்வொரு நாளும் புது கிருபையினால் என்னை நிரப்புங்க. நான் உண்மையாக உயிருள்ள ஆராதனையை நான் என்ன பண்ணணும், ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் வரும்போது நான் செய்யணும். டெய்லி நான் எங்கே இருந்து ஜெபம் பண்ணாலும் ஆண்டவரே எனக்கும் உங்களுக்கும் அந்த கனெக்ஷன் என்ன பண்ணணும், இருக்கணும். எப்பயுமே அந்த எனக்கும் உங்களுக்கு டைரக்ட் கனெக்ஷன் இருக்கணும். நான் வேறு யார்கிட்டையும் நான் போய் என்ன பண்ணக்கூடாது. ஆண்டவர் என்கிட்ட ஆண்டவர் உங்களுக்கு என்கிட்ட இதுக்கு எனக்காக இதை சொல்ல சொன்னாரா, எனக்காக ஆண்டவர் எதாவது பேசினாரா நான் கேட்கக்கூடாது. ஆண்டவரே நேராக என்கிட்ட பேசுங்க. உங்களுக்கு தகுந்த உண்மையான ஆராதனையை கொடுக்க என்னை தயார்படுத்துங்க. எந்த இடத்துலையும் பிளாக் இருக்கக்கூடாது. ஆண்டவரே எந்த ஒரு காரியமும் என்னை என்ன பண்ணக்கூடாது, தடை பண்ணக்கூடாது. உண்மையாக அப்படியே கண்களை முடியலன்னு சொல்லலாம். ஆண்டவரே அப்பா உங்களுடைய சமூகத்தில் எங்களுடைய ஆண்டவரே நாங்கள் எங்களை ஒப்படைக்கிறோம். அப்பா முதல்ல நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வரும்போது ஆண்டவரே அப்பா பெருமையை எடுத்து போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லலாம். ஆண்டவரே அப்பா நாங்கள் வரும்போது ஆண்டவரே நாங்கள் யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய சமூகத்தில் வரும்போது ஆண்டவரே ஒரு தாழ்மையோடு வர எங்கள் கிருபையை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா நாங்கள் யாராக வேணாலும் இருக்கலாம், நீங்கள் எவ்வளோ வேணாலும் எங்களை உயர்த்தி இருக்கலாம். ஆனால் ஒரு நாளும் ஆண்டவரே நீங்கள் தான் எங்களை உயர்த்தினீங்கன்றதை நாங்கள் மறந்து விடவே கூடாது. ஆண்டவரே அப்பா உங்களுடைய கிருபை எங்களை தூக்குனதை நாங்கள் ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அதிசயமாக நீங்கள் எங்களை காப்பாற்றி வருகிறத நாங்கள் மறந்து விடவே கூடாது. ஆண்டவரே எங்களுடைய தேவைகளை நீங்கள் சந்தித்து வருகிறத நாங்கள் மறந்து விடக்கூடாது. ஆண்டவரே அப்பா எங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் ஒரு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து வருகிறத நாங்கள் மறந்து விடவே கூடாது. ஆண்டவரே அப்பா ஒரு தாழ்மையான இருதயத்தோடு உங்களுடைய சமூகத்தில் வரத்துக்கு நீர் எங்களுக்கு கிருபையை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உங்களுடைய சமூகத்துக்கு வரும்போது உமக்கு உகந்த காணிக்கையை நாங்கள் எடுத்துக்கொண்டு வர அப்பா நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா எங்களுடைய இருதயத்தை ஆண்டவரே உமக்கு நேராக திருப்ப நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு முறை இங்கே வரும்போது ஆண்டவரே நாங்கள் உண்மையாக ஆராதித்து ஒவ்வொரு தடவை வரும்போது ஆண்டவரே நம்முடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாக ஆண்டவரே நீர் எங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா நாங்கள் உண்மையாக ஆராதிக்கும் போது ஞானமாக ஆராதிக்கும் போது ஆண்டவரே எங்களை சுற்றி நடக்கிற அற்புதங்கள் அடையாளங்களை நாங்கள் பார்க்க நீர் எங்களுக்கு கிருபையை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். நன்றி ஆண்டவரே.
விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே. எல்லாரும் சொல்லலாமா? விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. ஏந்தி நீ தாங்கி நீர், ஏந்தி நீ தாங்கி நீர், உயர்த்தி நீ தப்புவிதி தப்புவிதி, ஏந்தி நீர் தாங்கி நீர், உயர்த்தி நீர் தப்பு. தகுதியே இல்லை, தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. எல்லாரும் சொல்லாம உண்மையாக, தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. நீ நல்லவர், நீ நல்லவரே, சர்வ வல்லவர், வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவர், சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. இந்த பாடல்ல இந்த வரிகள் எப்படியாக சொல்லுகிறது? ஏந்தி நீர் தாங்கி நீர், உயர்த்தி நீர் தப்புவித்து, தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. ஆண்டவரே, உம்முடைய மிகுதியான கிருபையினால தான் ஆண்டவரே நாங்கள் இங்கே நிற்கிறோம். ஒரு தகுதியும் இல்லை பப்பா, ஆனால் நீங்கள் கொடுத்த ஆண்டவரே ஆசீர்வாதங்களை வைத்து நாங்கள் பெருமை பாராட்டி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு தகுதியே இல்லாத எங்களை உயர்த்தி வைத்தது உம்முடைய கிருபை மட்டும்தான். ஆண்டவரே அப்பா, நீர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே எங்களை உயர்த்தினதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே எங்களை நாங்கள் தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் அப்படியே ஒரு விஷயம் கரங்களை உயர்த்தி வானத்துக்கு நேராக அப்படியே சொல்லலாமா? ஏந்தி நீர் தாங்கி நீர், உயர்த்தி நீர் தப்புவித்தீர். ஏந்தி நீர் தாங்கி நீர், உயர்த்தி நீர் தகுதியே இல்லை, தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. தகுதியே இல்லை, தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம். எல்லாரும் சேர்ந்து நீ நல்லவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. எல்லாரும் சொல்லலாமா? நீ நல்லவர், நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. வாருமையா நல்லவரே, வாருமையா நல்லவரே, துணையாளரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மறுபடியும் சொல்லமா? வாருமையா, வாருமையா
விஷயம் எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளலாம். ஒரு விஷயம் நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் சொல்லலாம். அதுக்கு ஆம்னு சொல்கிறவங்க உங்கள் கரங்களை உயர்த்தி காட்டலாம். ஆண்டவரே, எல்லாரும் கண்களை மூடிருப்பாங்க, யாரும் உங்களை பார்க்க போகிறதில்ல. சொல்லலாம், ஆண்டவரே உங்களுக்கும் எனக்கும் ஒரு டைரக்டான கனெக்ஷன் இருந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறவங்க ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் கரங்களை உயர்த்தி சொல்லலாம். ஆண்டவரே, எங்களை சுற்றி உள்ளவங்களாம் அபிஷேகத்தில் நிரம்பிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் எனக்கு அந்த ஒரு அபிஷேகம் இல்லாமல் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி அந்த அபிஷேகம் எனக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் அதை அதை மறுபடியும் உணர்ந்து ரொம்ப காலங்கள் ஆயிடுச்சு. ஆவிக்குரிய ரீதியாக நான் மரித்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு யாராவது இருக்கிறீங்கன்னா நீங்கள் கரங்களை உயர்த்தி காட்டலாம். யாரும் உங்களை பார்க்க போகிறதில்ல, நீங்கள் ஆண்டவருக்கு மட்டும்தான் நீங்கள் காட்ட போகிறீங்க. ஆண்டவர் இன்னைக்கு உயிர்ப்பிக்கிறவராய் நம்மளுடைய சமூகத்தில் வரப்போகிறார். ஓ ஹல்லேலூயா. அந்த ஆசை இருக்கிறவங்களுக்கு தான் ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை கொடுப்பார். ஆண்டவரோட சொல்ல, ஆண்டவரே நாங்கள் சரீர பிரகாரமாக உயிரோடு இருக்கலாம், ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் நாங்கள் உயிரோடு இல்லை அப்பா. நீங்கள் சொல்கிற வார்த்தைகளை கேட்டு அதை எங்கள் மனசில் போய் தொட்டு, ஆண்டவரே இந்த நான் காலை வேளையில் நீர் எங்களோடு பேசினதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உண்மையாக சொல்லுங்கள், அவங்க கரங்களை உயர்த்திக்கொள்ளுங்க. அப்படியே கொஞ்ச நேரம் நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். யாரும் கண்களை திறந்து பார்க்க வேண்டாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உயிர்ப்பிக்கும் ஆண்டவரே, உயிர்ப்பிக்கும் ஆவியானவரே, எங்கள் மத்தியில் இந்த காலை வேளையில் இறங்கி வாங்க அப்பா. எங்கள் மத்தியில் இறங்கி வாங்க ஆண்டவரே. அப்பா, உயிர் இல்லாத இடங்களுக்கு நாங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவரே உங்களுடைய வல்லமையை நீர் ஊற்றுகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களுடைய வல்லமையை இந்த காலை வேளையில் நாங்கள் பார்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ரொம்ப நாள் ஆயன மாதிரி இருக்கிறோம், ஆனால் அந்த நாளில் நீர் எங்களை தொட்டு உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்களா. ஆண்டவரே எங்கள் மத்தியில் வாங்க, ஜீவனை ஊற்றுகிறவர் எங்கள் மத்தியில் வாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபா லாதுரா ஷிகாந்தரோ ஒரி அலாதுரா பாபா 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 ஒரி பாபா லாதுரோ. ஒரு புதிய ஆவியை, புதிய அபிஷேகத்தை தேவன் நம்ம மத்தியில் ஊற்ற விரும்புகிறார். ஒரு ரபா லாதுரா ஷிகாந்தரா ரபா ரபா ரபா. கரங்களை உயர்த்தி இருக்கிறவங்க உங்களை ஆண்டவர் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை விட்டு கொடுக்க சொல்லுகிறார். விட்டு கொடுங்க. விட்டு கொடுக்கிற நேரத்தில் ஆவியானவர் உங்களை தொட விரும்புகிறார். ஒரு ரபா பாபா பாபா லாபா ரா. ரொம்ப வருஷமா சபைக்குள்ளேயே இருந்த மாதிரி இருக்கலாம், ஆனா ஆவியானவர் கூட ஒரு கனெக்ஷன் இல்லைன்னா உயிர் இல்லாத ஒரு ஜீவனுக்கு ஒப்பாக இருக்கும். இந்த நாள் ஆண்டவர் சொல்கிறார், உங்களை உயிர்ப்பிக்க நான் வந்திருக்கிறேன். ஒரி பாபா பாபா பாலாதோரோ ஒரி அல்லாதோரா பா ஷிகாந்தர ராபாலாதோரா ஒரி அல்லாதுரே பாராதோரா பாபா ஒரி காலாதரபா. ஜீவனை ஊற்றுங்க. ஜீவ நதியாக எங்கள் மேல இறங்கி வாங்க. ஒரி பாபா பாலாதோரா ஷிகாந்தர ராபாலா பாபா ஒரி பாபா பாபா. புதிய கிருபையினால, புதிய அபிஷேகத்தினால ஆண்டவரே எங்களை நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. ஒரா பாபா 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 ஒரி அல்லாதோரா பாபா பாபா. ஆவியானவரே எங்க மேல இறங்கி வாங்க. ஆவியானவரே எங்களை தொடுங்க, எங்களை உற்சாகப்படுத்துங்க, எங்களை உயிர்ப்பிக்க ஆண்டவரே. ரி பாபா பாபா பா ஒரி அல்லாதோரா பாலாதரா ரா 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 ரா. கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளலாமா எல்லாரும் சேர்ந்து? ஒரி பாதாரா ஷிகாந்தரா ரா பாலாதோரோ ஒரி அல்லாதரா பா. இன்னைக்கு ஒரு புதிய ஜீவனை தேவன் நம்ம மத்தியில ஊற்றுகிறார். ரி பாலாதரா ரா 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 ஷாதரோ ஒரி பாபா 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 லாதரா ரா பாலா. மறுபடியும் சும்மா சபைக்கு வந்து போய் கொடுக்கிறவங்கள இந்த நாள்ல தேவன் அவருடைய பிள்ளையாக உயிரோடு எழுப்புகிறார். ஒரு ராபா பாபா பாபா லாதரா ஷாதரா ஓரி பாபா. இனிமேல் பேருக்கு சபைக்கு வந்து போற காரியங்கள் இருக்கக்கூடாது ஆண்டவரே. எங்கள் சபையில பேர் கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடாது. அவங்கள உயிரோட எழுப்புங்க. ராபா பாபா பாபா லாதரா ஷாதரா. நாங்க எங்க போனாலும் உம்முடைய சமூகத்தை உணரணும். டைரக்ட் கனெக்ஷன், டைரக்ட் கனெக்ஷன். ஒரு ராபா பா. ஆவியானவர் எங்களை வழி நடத்தணும். ஓரி பாபா பாபா லாதரா ஷாதரா பாரா ஓரி பாபா 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 ஓ ராபா லாபா ராபா பா. ஆவிக்குரியவர்களாக எங்களை மாற்றுங்க, ஆவிக்குரியவர்களாக எங்களை மாற்றுங்க. ஓரி பாபா 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 லாதுரா ஷகாதரோ ஓரி பாபா பாபா பா. ஓ எஸ் லார்ட். பாபா ஆண்டவரே வார். நாங்க எப்பெல்லாம் உம்மை உண்மையாக ஆராதிக்கிறோமோ, எப்போவெல்லாம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல வந்து ஞானமுள்ள ஆராதனையை செலுத்துகிறோமோ ஆண்டவரே, நாங்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் காண போகிறோம். உண்மையான ஆராதனையில் வல்லமை உண்டு. உயிருள்ள ஆராதனையில் வல்லமை இருக்கிறத
ஆண்டவரே நாங்களும் பார்க்கணும், எங்களை சுத்தி உள்ளவங்களும் பார்க்கணும். ஓ ரா பா 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 பா. உயிருள்ள ஆண்டவரே ஊழியக்காரர்களாக, உயிருள்ள விசுவாசிகளாக ஆண்டவரே எங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஓரி பா 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 லாதுரா ஷிகந்தரா பா ஓரி பா லாதுரா. ஒரு விஷயம் அப்படியே கரங்களை உயர்த்தி பாடலாமா? வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. ஞானிகளை போல எங்களை தாழ்த்தி இயேசுவை பிள்ளையாக உலகம் நினைக்கலாம். ஆனால் அவர் ராஜா, அவர்தான் பிரதான ஆசாரியர், அவர்தான் எங்களுக்கு பலியானவர். எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவர் தழும்புகளால் நாங்கள் சுகமாகிறோம் என்று தாழ்த்தி ஆராதித்து உம்மோடு கூட நெருங்கி வருகிற ஒரு மகிமையான ஆண்டவரே நெருக்கத்தை, உறவை இன்றைக்கு புதுப்பித்துக் கொள்ள தேவ ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக, நிரப்புவீராக, நிரப்புவீராக. உம்மோடு கூட உறவாட, உம்மிலே மகிழ, உம்மிலே மகிழ்ந்திருக்க, உம்மிலே ஆண்டவரை செழித்திருக்க, உம்மோடு ஒன்றாக திராட்சை செடியாகிய உம்மில் இணைந்து அதிக கனித்தருளாய் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கப்படுவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் பெயரால் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் உலகில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகைக்கு காத்திருக்கிற யாவரோடும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.